அனைவருக்கு வணக்கம். குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் அண்ட் இன்வென்ஷன் ஃபார் ஸ்பேஸ் சிவிலைசேஷன், ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், மெக்கானிக்கல் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம், வெங்கடேச உணவில்லாமல் வாழும் கலை, ஓக முறை, விண்வெளி வாழ்க்கை, பரிணாம அறிவியல், ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்டு, யோஜிக் மெத்தட், வெங்கடேசன் ப்ராஜெக்ட், எவல்யூஷன் சயின்ஸ். அதன் அடிப்படையில் நான் இப்பொழுது 60 மாத சைனா தயாரிப்பான டிரோசல் ஜெல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட 60 மாத ஆய்வை தொடங்கி இருக்கிறேன். ஏற்கனவே டிரோசெல் இறந்துவிட்ட பேட்டரி, அது பார்த்திங்கன்னா 1.5 வோல்ட்டு 100 மில்லி ஆம்ப் இருக்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். மார்ச் 22, இன்றைக்கி ஏப்ரல் 27, ஏறத்தாழ 36 நாட்கள் ஆகிவிட்டன. 36 ஆம்பியர் செலவாகி இருக்கிறது. ஆனால் இருப்பு பார்த்திங்கன்னா 2.3 வோல்ட்டும் ஒரு 50 மில்லி ஆம்பு நின்றுட்டுருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 50 மில்லி ஆம்பு இப்போ நான் வச்சு காட்ட போகிறேன். செத்துப்போன பேட்டரி. இப்போ நான் அதை ஓட்டி காட்ட போகிறேன். அதாவது வெறும் 2.3 வோல்ட்டும் ஒரு தோராயமாக 60 மில்லி ஆம்பு மட்டும் இருக்குது. இது வரைக்கும் 36 ஆம்பியர் வெளியிருந்து அறுவடை பண்ணியிருக்கிறது. இதுதான் 50 ரூபா செலவில் அணுச்சிதைவு கொள்கையின் அடிப்படையில் நான் கண்டுபிடித்தது. நானும் என் பொண்ணு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது அணு பிளவு, அணு சேர்க்கை, இந்த ரெண்டு மட்டும் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இயற்கையான அணு சிதைவு என்று ஒன்று இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா OCHN, ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், இந்த 4க்குமே ஐசோடோப் உண்டு. இதில் கார்பனுடைய ஐசோடோப் மட்டும் வீரியம் அதிகம். அது C12, C13, C14. அதுக்கு மட்டும்தான் 7000 ஆண்டுகள் ஆற்றல் உடையது. இப்போ அதை நிரூபிக்கும் வகையாக சைனா இறக்குமதியான டிரோசெல் ஜெல் தொழில்நுட்பத்தினுடைய பேட்டரி, செத்துப்போன பேட்டரியை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அதை உயிர்ப்பிக்க வச்சுருக்கிறேன். சாவரதை உயிர்ப்பி வச்சாச்சு. அது மட்டும் இல்லை, 2 பேட்டரியை நான் இணைச்சிருக்கிறேன். இணைச்சி தற்போதைய நிலையில் அது வெறும் 2.3 வோல்ட்டும் தோராயமாக ஒரு 50 மில்லி ஆம்பு வச்சுருக்குது. இப்போ இது எப்படி இந்த 5 வோல்ட்டுடைய மோட்டாரை இயக்குதுன்னு பாருங்கள். உன்னால் நம்ப முடியுதான்னு பாருங்கள். வச்சுட்டேன் பாருங்கள். அதாவது 2.3 வோல்ட்டு தோராயமாக 50 மில்லி ஆம்பும் இருக்கிற 20 செகண்ட் மட்டும் தான் ஓட்டும். அதுக்கு மேலே ஓட்ட மாட்டேன். நான் தினம் இதோட செக் பண்ணுறேன். இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். இருப்பு நிலை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. சரி, இப்போ இங்கே ஒன்று எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். இது பயங்கர வேகத்தில். இது 60 மாதம் எரிய வைக்க போகிறேன். இப்போ நான் 25ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணிக்கு தொடங்கினேன். அப்போத்தைய நிலை பார்த்திங்கன்னா 3 வோல்ட்டும் 6000 மில்லி ஆம்பு. ஆனால் மல்டிமீட்டரில் காட்டுறதுங்கன்னா 3 வோல்ட்டும் 140 மில்லி ஆம்பு தான் காட்டுச்சு. 140 மில்லி ஆம்பு. அப்போ 6000 மில்லி வோல்ட் எங்கே, 140 மில்லி வோல்ட் எங்கே, அதை மறைத்து விடுகிறது. அதுதான் இந்த டிவிடி இந்த இது பண்ணுற வேலை. இன்றைக்கி தேதி 27/4/2026 திங்கள். இந்த தினம் இந்த தேதி சொல்ல போகிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. இது மார்ச் 22, ஏப்ரல் 27ஓடு இன்றைக்கி 26 நாள். இந்த 36 நாள் ஆகி 36 ஆம்பியர் கொடுத்து இந்த மோட்டாரை ஓட்டி கொண்டு இருக்கிறது. எது? டிசி மோட்டார். 5 வோல்ட் உள்ள ஒரு டிவிடி மோட்டார், கம்ப்யூட்டருக்கு வர மோட்டார், டிவிடி சிடி டிரைவுக்கு வரக்கூடிய மோட்டார். இப்போ இதனுடைய இப்போ வெளிச்சம் வெள்ளை இருக்கிற பிறகு இது புது பேட்டரி, சைனாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட டிரோசெல் பேட்டரி. இப்போ நான் டிரோசெல் பேட்டரி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன். டிரோசெல் ஜெல் டெக்னாலஜி ஃப்ரம் மேட் இன் சைனா. இப்போ இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா இப்போ இன்றைய தேதிக்கு பார்த்திங்கன்னா 2.85 வோல்ட், அதாவது 2.85 வோல்ட் இருக்குது. 130 மில்லி ஆம்பு காட்டுது. இப்போ இருப்பு நிலை 135 மில்லி ஆம்பு, 140 மில்லி ஆம்பு இருந்தது 25ஆம் தேதி. இன்றைக்கி தேதி 27, மணி காலை மணி 11:30.
இன்றைய தேதிக்கு வந்து 2.85 வோல்ட்டும் 130 மில்லி ஆம்பு இருக்கிறது. இதை இன்றைய நிலை. இதுதான் உலகத்தினுடைய முதல் திறவுகோள். இது போக நான் வந்து கண்ணம்மா கரைசல் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இது கண்ணம்மா கரைசல். இது வந்து எதிர்காலத்தில் இது இப்போ வந்து என்ன பண்ணிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது கடந்த ஒரு 5 நாளாக எரிஞ்சிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் இருக்குது. 200 மைக்ரோ ஆம்பியர் மட்டும்தான் காட்டுது. இது ஆராய்ச்சிக்காக என்றைக்குமே சாகாது. இதை வந்து பின்னாண்ட கிராஃபைட்டும் அலுமினியத்தை வைத்துக்கொண்டு பெருசாக தயாரிக்க போகிறேன். அதுக்கு காப்புரிமைக்காக விண்ணப்பிச்சு அப்ளிகேஷன் நம்பர் வாங்கியாச்சு. இப்போது இந்த 60 மாத தொடக்கத்தை நான் பண்ணியிருக்கேன். இதுதான் 50 ரூபா செலவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படி தயாரிக்கிறது. இது வரைக்கும் அணு பிளவை வைத்துக்கொண்டு அணுவை பிளக்க முடியும் என்று கண்டுபிடித்தவர் ஆஸ்திரிய நாட்டு பெண் விஞ்ஞானியான லிசா மைட்னர். அவர் தான் என்னுடைய இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு சிறு தூண்டுகோலாக இருந்தார். பல்வேறு வகையில் இந்த நியூட்ரானை ஆராய்ச்சி செய்தால் நம்ம கண்டுபிடித்து விடலாம், நாமும் ஒரு நானோ அளவில் ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் உருவாக்க முடியும், இந்தியாவில் யாரும் செய்யாத வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் முயற்சி செய்தேன். அந்த இயற்கை எனக்கு அந்த வெற்றியை தந்தது. தமிழ் என் தாய்மொழியில் படித்ததனால், தாய்மொழியில் சிந்திப்பதனால் இயற்கையை பற்றி புரிந்து கொள்ள முடிந்தது. பல்வேறு வகையான இயற்கை ரகசியங்களை என்னோடய ஆசிரியர் வெங்கடேசன், உணவில்லாமல் வாழும் கலை ஆராய்ச்சியாளர், பிஜி சிவில் இன்ஜினியர், அவர் கண்டுபிடித்த அந்த உணவில்லாமல் வாழும் கலையை பின்பற்றி நான் வாழ்ந்து வருகிறேன். நான் இதுவரைக்கும் ஒரு 10,000 பேர்த்துக்கு 25 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்துருப்பேன். அனைத்து நோய்களை குணமாக்க முடியும். உணவு சாப்பிடுவது என்பது வேறு, ஜீரண நீரை அமைதியாக வைத்துக்கொள்வது என்பது வேறு, அல்லது ஜீரண நீருக்கு வேலை கொடுக்காமல் இருந்துவிட்டால் பிள்ளை பேர் எப்படி நடக்கும் என்றெல்லாம் யோசித்து நான் அதன் அடிப்பில் 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்டேன். இயற்கை உணவை சாப்பிட்டு ஒரு முதல் குழந்தையை அறிவு தெண்டல் என்று பெற்றுக்கொண்டேன். பிறகு பெருங்குடலை சுத்தம் செய்கின்ற வெங்கடேச முறையை பயன்படுத்தி இயல் என்ற குழந்தையை பெற்றுக்கொண்டேன். இயல் பிறந்த குழந்தையை என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் கையில் கொடுத்து படம் எடுத்திருக்கிறேன். என்னுடைய சூஇ இயல் இப்போ இங்கிலாந்தில் ஹெட்ஃபோர்ஸ் ஐயில் எம்எஸ்சி அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பின்வெளி அண்டவியல் பயிற்சி பாடம் படித்து கொண்டிருக்கிறார். அவர் வெங்கடேசனுடைய உணவில்லாமல் வாழும் கலையை அங்கே நிரூபிக்க இருக்கிறார். ஒரு 2 ஆண்டுகளில் அதை செய்து முடித்து விடுவார். அங்கே இந்த கார்பன் 14 உலகத்தின் முதல் முயற்சியாக தமிழர்கள் கண்டுபிடித்ததை உலக மக்களுக்கு, எளிமையான மக்களுக்கும், போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும், சாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும், அரசியலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும், மதத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த கண்டுபிடிப்பு மலிவாக போய் சேரும். முடிந்தால் இலவசமாக செய்து கொடுப்பேன். இதை சைனாக்காரர்கள் பார்த்தார்கள், மிகப்பெரிய கவலைப்படுவார்கள். என்ன அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று. அவர்கள் கவலைப்படத்தான் போகிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்தது அவர்களுக்கே தெரியாது. நான் அதை வைத்துக்கொண்டு நம் இந்தியாவில் வெட்டி எடுக்கப்படுகின்ற கிராஃபைட் என்கின்ற மிகப்பெரிய அணு உலை, என்னுடைய அடிப்படையில் என்னுடைய கண்டுபிடிப்பில் கிராஃபைட் என்பது மிகப்பெரிய அணு உலை. இன்னும் இந்தியாவில் இருக்கிற எந்த தொழில்நுட்ப வல்லுநருக்கும் இது தெரியாது. அதனால தான் உடனடியாக நான் விண்ணப்பம் காப்புரிமை பெறுவதற்கு இங்கிலாந்தில் 60 இங்கிலாந்து பவுண்டு கட்டி பதிவு செய்யாச்சு. என் பொண்ணு அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. நீ அடுத்தடுத்து நான் போக போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 48 மணி நேரம் முடிந்து விட்டது. 2.85 வோல்ட் இருக்கிறது. 135 மில்லி ஆம்ப், அதாவது 133 மில்லி ஆம்ப் இருக்கிறது. ஆனால் உள்ளே ஹிடன் ஆம்பியர் வந்து 6000 மில்லி ஆம்ப் இருக்கிறது. கூடி குறைச்சி பார்த்தா 5000 மில்லி ஆம்பாவது உள்ளே இருக்கணும். இப்போ அது காட்டுவது 135 மில்லி ஆம்ப். இதுதான் அந்த கிராஃபைட் வந்து ஒரு வட்டக்கோட்டு இயக்கத்தில் இயங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டீரோசெல் ஜெல் பேட்டரி சைனா தயாரிப்பை வச்சுருக்கிறேன். வெளிப்புறத்தில் கிராஃபைட் குச்சி ஒட்டியிருக்கிறேன். அதாவது நேர்முனைக்கு ஒரு கிராஃபைட் குச்சி 2 சென்டிமீட்டர், எதிர்மனைக்கு ஒரு கிராஃபைட் குச்சி, எல்லாம் வெளியே தான் விட்டு வச்சுருக்கிறேன். இந்த பேட்டரிக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. கடையில் வாங்கி அப்படியே வாங்கிட்டேன். மேலே லேசாக ஒரு செல்லோ டப் போட்டு ஒட்டிட்டேன். இதுதான் என்னுடைய 50 ரூபாய் நானோ நியூக்ளியர் பிளான்ட்டு, அதாவது அணு சிதைவு என்பது வேறு. இது வரைக்கும் யாரும் அணு சிதைவை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அணு சிதைவு எங்கே இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க. அணு பிளவு பற்றி படிச்சிருப்பீங்க. அணு சேர்க்கை பற்றி லேசாக எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அணு சிதைவு யாருக்குமே தெரியாது.
அது நம்ம உடம்புலேயே அணுச்சரிவு நடந்துகிட்ருக்கு. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நைட்ரஜன் 14 இருக்குது, கார்பன் 14 இருக்குது. அந்த கார்பன் 14 சிதைஞ்சு நைட்ரஜனாக மாறிட்டே இருக்கும். இது வந்து நியூட்ரானுடைய வேலை தான். 7 புரோட்டான் கொண்ட நைட்ரஜன் 6 புரோட்டான் கொண்ட கார்பன்கள் நுழைகின்ற பொழுது இந்த வேலையெல்லாம் நடக்கும். இது சிதைஞ்சிட்டே இருக்கும். 5700 ஆண்டுகள் சிதையும். அந்த OCHN இதில் சி தான் ரொம்ப முக்கியம். சி தான் 98.9 விழுக்காடு இம்ப்யூரிட்டி, 1.1 விழுக்காடு இம்ப்யூரிட்டி. மற்றதெல்லாம் 99 தான். ஹைட்ரஜனும் 99 தான், ஆக்சிஜனும் 99 தான், நைட்ரஜனும் 99 தான். இதில் கார்பன் மட்டும் 98.9%. இதுதான் அதிகமான வீரியமுடையது, இதுதான் சிதைவுடையது. இதுக்கு பேர் பீட்டா டிகேன்னு பேங்க. அப்போ நம்ம உடம்பில் பீட்டா டிகே நடந்துக்கிட்டே இருக்குது. விரைவில் நாம் சந்திப்போம். மீண்டும் ஒரு முறை செத்துப்போன பேட்டரியிலிருந்து நான் ஒரு அதாவது செத்துப்போன பேட்டரி, இதில் எந்த சத்துமே கிடையாது. இப்போ நான் வைக்கிற கனெக்ஷன் கொடுக்க முடியாது, எந்த சத்துமே இல்லை. இந்த கிளாசிக்கல் செத்து போனதுக்கு காரணம் தான். கிளாசிக்கல் செத்து போயிடுச்சு, இனிமேல் குவாண்டக் தான் பறித்து கொடுக்க போகிறாங்கிறது தான் காட்ட போகிறேன். செத்துப்போன பேட்டரியிலிருந்து நான் இப்பொழுது நான் கண்டுபிடித்த பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட் கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14 அடிப்படையாக கொண்டு அணுச்சிதுவை வைத்துக்கொண்டு செத்துப்போன பேட்டரியை உயிர்ப்பிக்க செய்து 5 வோல்ட் டிசி மோட்டாரை நான் ஓட்டி காட்டப் போகிறேன். இங்கே லூஸ் கனெக்ஷன் இருக்குது, பிடிச்சிக்கிச்சு. லூஸ் கனெக்ஷன் இருக்குது, பிடிச்சிக்கிச்சு. இப்போ ஓடுது பாருங்க. அப்போ 5 வோல்ட் இருக்கிற இது ஓடிட்டு இருக்குது பாருங்க. இப்போ 20 செகண்ட் தான் ஓட்டுவேன். இந்த பக்கம் வெள்ளை லைட்டு வந்து 6 மாதத்துக்கான தொடக்கம். இந்த பக்கம் வந்து 60 நாளுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ 37 நாள் போயிட்டுருக்குது. இப்போ பேட்டரி ஓடிட்டுருக்குற மோட்டார் ஓடுறது வந்து 37 நாள் 37 ஆம்பியர் கொடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. செத்துப்போனது ஓடிக்கொண்டு இருக்கிறது. இங்கே உயிருள்ள சைனா தயாரிப்பான டியூரோசெல் பேட்டரி ஜெல் டெக்னாலஜி இப்போ தொடங்கியிருக்கேன். எல்லாமே காமிச்சிட்டேன் பாருங்கள். எல்லாம் ஓடிட்டுருக்குது. இப்போ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். பேட்டரி இது மோட்டார் ஓடிட்டுருக்குது. 20 செகண்டுக்கு மேலே போச்சு, ஓட்டக்கூடாது. நான் நிறுத்த போகிறேன். நிறுத்திட்டேன். இதுதான் தமிழர்கள் கண்டுபிடிச்சது. இது உலக மக்களுக்கானது. இதுக்கு காப்புரிமைக்காக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.